அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நம்மளுடைய டாபிக்ல மூலக்கூறு மற்றும் மூலக்கூறு நிறை, மூலக்கூறு மற்றும் மூலக்கூறு நிறை, அதாவது மாலிகுல் அண்ட் மாலிகுலர் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் வந்து நாம பார்க்க போறோம். இப்போ ஏற்கனவே பழைய சாப்டர்லாம் பார்க்கும்பொழுது என்னன்னா ஆட்டம் அப்படின்னா என்ன, அணு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நாம பார்த்தோம். அணு அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு சிறிய துகள். அந்த சிறிய துகளுக்குள்ள நிறைய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ நம்மளுடைய மாடர்ன் அட்டாமிக் தியரி பிரகாரம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அணுவை வந்து என்ன செய்யணும்னாக்கா பகுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்தோம். அதுலயும் குறிப்பா பார்க்கும்பொழுது அணுவிற்கு ஒரு எடையானது உண்டு, அணு நிறை அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத வந்து நாம பார்த்தோம் போன டைம். அதை வந்து இரண்டு முறைகளில் கால்குலேட் பண்றதையும் நாம பார்த்தோம். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறதும் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறதையும் வந்து என்ன செய்யறாங்க அந்த கால்குலேஷன் எல்லாம் எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்ததாக இப்போ இந்த மூலக்கூறு அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வரும், அதாவது மாலிகுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டுக்குள்ள வரும். மாலிகுல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா பல அணுக்கள் சேர்ந்துச்சுன்னா அது வந்து மாலிகுலா மாறிடும். புரிஞ்சுதா? இவ்வளவு விஷயம். என்னன்னா ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆட்டம்ஸ் வந்து என்ன செய்யறாங்கனாக்கா ஆட்டம் பிளஸ் ஆட்டம் இப்படி சேர்ந்ததுன்னா அது வந்து என்ன ஆகும்னாக்கா மாலிகுல்ஸா மாறிடுது. ஆட்டம்ஸ் அண்ட் ஆட்டம், அதாவது இரண்டு அணுக்கள் சேருது. வந்து சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது வந்து என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னாக்கா மூலக்கூறாக மாறிடுது. அதுதான் இந்த மூலக்கூறு மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது. அப்போ மாலிகுல்ஸ்குள்ள, அதாவது மூலக்கூறுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஆட்டம்ஸ் தான் இருக்கும். மூலக்கூறுக்குள்ள வந்து என்ன இருக்கும்னாக்கா ஆட்டம்ஸ் இருக்கும். அப்ப என்ன செய்யறனா ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகும் பொழுது என்னன்னாக்கா மாலிகுல்ஸாக என்ன செய்யறனாக்கா மாறுது, மாலிகுலாக மாறுகிறது, மூலக்கூறாக மாறுது. சரி, அப்படி மாறும் பொழுது அதை வந்து நம்ம என்ன செய்யறோம்னாக்கா ஒரு சில வகைப்பாடுகள் மூலமாக கிளாசிஃபை பண்றோம். எப்படி கிளாசிஃபை பண்றோம்? அதுதான் மூலக்கூறுகளினுடைய வகை, அதாவது வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸை வந்து என்ன செய்யறோம்னா அதுல இருக்கக்கூடிய அணுக்களினுடைய அடிப்படையில எத்தனை அணுக்களானது அதுல இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன் மூலக்கூறுகள் அப்படிங்கிறது வந்து என்னன்னாக்கா அணுக்களால் ஆக்கப்பட்டது அப்படின்னு. அப்ப எத்தனை அணுக்கள் அதுல வந்து மூலக்கூறுல இருக்கு அதை பொறுத்து based on the atoms present in a molecules எப்படி பிரிக்கிறோம் இந்த கிளாசிபிகேஷன். என்னது மாலிகுல்ஸ் வந்து கிளாசிஃபை பண்றோம். எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு சொன்னா இரண்டு வகையில முதல்ல பேசிக்கா கிளாசிஃபை பண்றோம். எப்படின்னா ஒத்த அணு மூலக்கூறுகள். எப்படி பிரிக்கிறோம்? ஒத்த அணு மூலக்கூறுகள், அதாவது ஹோமோ அட்டாமிக் மாலிகுல். நல்லா கவனிங்க, ஒத்த அணு மூலக்கூறுகள் அப்படிங்கிறதும் வேற்றணு மூலக்கூறு அப்படிங்கிறதும் பிரிக்கிறோம் நம்ம. இது என்ன ஒத்த வேற்று அணுக்கள் அப்படிங்கிறது? இப்ப கவனிங்க, இந்த மூலக்கூறுகள் அப்படிங்கிறது வந்து எப்படி எல்லாம் உருவாகலாம் அப்படின்னு சொன்னா ஒரே தனிமத்துல இரண்டு அணுக்களும் ஒரே மாதிரியாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப வந்து ஹைட்ரஜன் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா H2 அப்படிங்கிறது மாறுது. அப்ப இது வந்து ஒரு தனிமம், ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிமமாக மாறுது. இந்த தனிமத்துல என்னது ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் இருக்கு. நல்லா கவனிங்க, ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள், இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் இணைந்து ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல்ஸை உருவாக்குது, ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறை உருவாக்குது. அப்போ இந்த ஹைட்ரஜன்ல H2 அப்படிங்கிறதுல என்னன்னாக்க ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்களானது இருக்கு. இது வந்து ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால இது வந்து என்ன சொன்னா ஒத்த அணு மூலக்கூறுகள் அப்படிங்கிறோம். தட் இஸ் கால்ட் ஹோமோ அட்டாமிக் மாலிகுல். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஆக்சிஜன் எடுக்கிறோம், OO அப்படின்னு எடுக்கிறோம், O2. அப்ப இதுல வந்து என்ன சொன்னா ஒத்த அணு மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரிஞ்சுதா? இப்போ இதுல எத்தனை அணுக்களானது இந்த மூலக்கூறுல பிரசன்ட் ஆயிருக்கு, how many atoms are present in a single molecule. அதுக்கு வந்து நம்ம என்ன தெரியும் எத்தனை அணுக்கள் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னொரு பேர் வந்து என்ன வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அணுக்கட்டு எண் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றாங்க. அணுக்கட்டு எண், அதாவது அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்ப ஹைட்ரஜன்ல ரெண்டு அணுக்கள் இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜனினுடைய அட்டாமிசிட்டி வந்து 2 அப்படின்னு அர்த்தம். அப்ப ஹைட்ரஜனினுடைய அட்டாமிசிட்டி வந்து என்னன்னாக்கா 2 அப்படின்னா என்னது ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அதுல பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப அணுக்கட்டு எண் அப்படிங்கிறது ஹைட்ரஜனினுடைய அணுக்கட்டு எண் 2. அப்ப என்ன காரணம்னா அதுல ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்கள், ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து அதுல பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இது வந்து என்ன சொல்றோம்னா ஒத்த அணு மூலக்கூறு அப்படிங்கிறோம். இதே வந்து வேற்றணு மூலக்கூறு அப்படின்னா என்னன்னா இப்ப பாருங்க, இப்ப வந்து ஹைட்ரஜன் வந்து ஒரு குளோரினோட சேர்ந்து என்ன சொன்னாக்கா ஹைட்ரஜன் குளோரைடு வந்து உருவாகுது. இது வந்து மூலக்கூறு.
ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிறது ஹைட்ரோகுளோரிக் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் குளோரைடுங்கிறது வந்து ஒரு மூலக்கூறு. இந்த ஹைட்ரஜன் மூலக்கூறுல வந்து ஹைட்ரஜன் குளோரைடுன்ற மூலக்கூறுல என்னென்ன பிரசன்ட் இருக்கு? ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு குளோரின் இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு குளோரின் இருக்கு. புரிஞ்சுதா? இது ரெண்டு சேர்ந்து இருக்கு. அப்போ இதனுடைய அட்டாமிசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2. ஏன்னு கேட்டோம்னா இங்க 2 தான். இதுல ஒரு மூலக்கூறு, இதுல ஒரு மூலக்கூறு, ரெண்டு சேர்ந்து இருக்கு. சோ இதனுடைய அட்டாமிசிட்டி அதாவது அணுக்கட்டு எண் அப்படிங்கிறது வந்து அட்டாமிசிட்டி அப்படிங்கிறது வந்து என்னன்னாக்க 2. ஏன்னு கேட்டோம்னா அதுல இது ஒரு மூலக்கூறு, சரி இது ஒரு அணு, இது ஒரு அணு. 2 அணுக்களானது இணைந்து ஹைட்ரஜன் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலக்கூறை உருவாக்குது, ஒரு சேர்மத்தை உருவாக்குது. அப்போ இது பேசிக்கா இது மூலக்கூறுகளை வந்து எப்படி பிரிக்கிறோம்? 2 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து என்ன? ஒத்த அணு மூலக்கூறு, ஹோமோ அட்டாமிக். ஹோமோனா சேம், ஒரே மாதிரி. இன்னொன்னு வந்து வேற்றணு மூலக்கூறு, அது ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல், வேற வேற. சோ இந்த மாதிரி பேசிக்கா 2 வகைகள்ல நம்ம என்ன செய்யறோம்னாக்க மூலக்கூறுகளை வகைப்படுத்துறோம். இது வந்து ஒண்ணு. அதற்கு அடுத்ததாக ஒத்த அணு மூலக்கூறுகளை வந்து மேலும் 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? ஒத்த ஈரணு மூலக்கூறு, இன்னொன்று ஒத்த வேற்றணு மூலக்கூறு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அதாவது வந்து ஹோமோ டயட்டாமிக் மாலிகுல், இன்னொன்று வந்து ஹோமோ பாலி அட்டாமிக் மாலிகுல். இது என்ன டைஅட்டாமிக்? டை அப்படின்னு சொன்னாலே 2 அப்படின்னு அர்த்தம். ஈரணு அப்படின்னா டைனா 2. இப்போ வந்து ஹோமோ டயட்டாமிக் மாலிகுல். இப்போ என்ன சொல்றாங்க? ஹைட்ரஜன் 2 சேர்ந்து H2 அப்படிங்கிறது உருவாகுது. H plus H2. சோ இதுல 2 மூலக்கூறு, ரெண்டுமே சேம், ஒரே மாதிரியாக இருக்கு. சோ இது வந்து ஒத்த ஈரணு மூலக்கூறு, அத ஹோமோ டைஅட்டாமிக் மாலிகுல். ஹோமோ டைஅட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுலயே வந்து பாருங்க ஒத்த வேற்றணு மூலக்கூறு, அதாவது ஹோமோ பாலி அட்டாமிக் மாலிகுல். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ O3 அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன், ஓசோன் எடுக்கிறேன். ஓசோன்ல வந்து என்னன்னா இப்படி இருக்கும், 3 ஆக்சிஜன் மூலக்கூறுகள் இப்படி இருக்கும். அப்ப இந்த 3 இருக்கும் பொழுது இப்போ இதனுடைய அட்டாமிசிட்டி வந்து 3. அப்ப 3 மூலக்கூறு, 3 அணுக்களானது இப்படி இணைஞ்சிருக்கு. சோ இது வந்து 3க்கு 3 அல்லது அதுக்கு மேற்பட்டு இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹோமோ, இது சேம், ஒரே மாதிரியா, 3மே ஆக்சிஜன் தான். அப்ப என்ன சொல்றோம்? ஹோமோ பாலி அட்டாமிக் மாலிகுல். அது வந்து ஹோமோ பாலி அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நாம பிரிக்கிறோம். புரியுதா? சோ இது வந்து என்னன்னாக்க இந்த மூலக்கூறுகளினுடைய வகைகள். இதுதான் மூலக்கூறு மற்றும் மூலக்கூறு நிறை அப்படிங்கறத வந்து சொல்றோம். அப்ப மூலக்கூறு அப்படிங்கிறது வந்து இதுதான் மூலக்கூறுகள். இந்த மூலக்கூறு அப்படிங்கிறதுல வந்து மாலிகுல்ஸ் அப்படின்னாக்க நான் மாலிகுலர் மாஸ். அப்ப மாலிகுல்ஸ் அப்படிங்கிறது வந்து 2 ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆச்சுன்னா, 2 அணுக்களானது ஒன்றிணைந்து ஒரு மூலக்கூறை உருவாக்குது. சோ 2 ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகி ஒரு மாலிகுலை வந்து உருவாக்குது. அதை பொறுத்து நம்ம என்ன செய்யறோம்னாக்க 2 டைப்பா கிளாசிஃபை பண்றோம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க ஹோமோ அட்டாமிக் மாலிகுல், ஒத்த அணு மூலக்கூறுகளும், இன்னொன்று வேற்றணு மூலக்கூறுகள் ஹெட்ரோ அட்டாமிக் மாலிகுல்னு பிரிக்கிறோம். இதுல வந்து ஹோமோ அட்டாமிக் மாலிகுல் 2 டைப்பா பிரிக்கிறோம். என்னன்னு சொல்லி பிரிக்கிறோம்? ஒத்த ஈரணு மூலக்கூறு, அதாவது ஹோமோ டயட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லியும், இன்னொன்று ஒத்த வேற்றணு மூலக்கூறுல ஹோமோ பாலி அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நாம பிரிக்கிறோம். இது வந்து என்னன்னாக்க இந்த மூலக்கூறு அப்படிங்கிறது என்ன, மூலக்கூறுனா என்ன, அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கறத வந்து இந்த இதுல பார்க்கலாம். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மூலக்கூறு நிறை அப்படின்னா என்ன, அணுவும் மூலக்கூறுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன அப்படிங்கறத வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.